தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தங்களுடைய கோரிக்கை பட்டியலை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டத்தை இயற்றி அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தற்போது தங்களுடைய கோரிக்கைகளை அவர் வழங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். நேற்று இரவு போராட்டம் வலுப்பெற்றதை அடுத்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர்களை சந்தித்து பிரதமர் மோடியிடம் மாணவர்களின் கோரிக்கையும் தமிழகம் முழுவதிலும் ஜல்லிக்கட்டு தொடர்பாக எழுப்பப்பட்டு வரும் கோரிக்கைகளையும் அளித்து வலியுறுத்துவோம் என்று கூறினார். அந்த வகையில் தற்போது காலை 10:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு தொடர்பான கோரிக்கைகளை அவரிடம் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்டு பெறலாம். ஹனிகுமார், முதலமைச்சர் பிரதமரை சந்தித்த பொழுது என்னென்ன விஷயங்களை எல்லாம் முன்வைத்தார்? இந்த சந்திப்பு குறித்த விரிவான விவரங்களை சொல்லுங்கள். காயத்ரி, அதாவது ஜல்லிக்கட்டு விவகாரம் தமிழ்நாட்டில் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பாக பிரதமரை சந்தித்து கோருவதற்காக தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 10:30 மணிக்கு சரியாக பிரதமர் இல்லம் வந்திருந்தார். அதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் OPS அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை அவர் வைத்திருக்கிறார். ஒரு மனு ஒன்றையும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கை அவர் வைத்திருக்கிறார். எந்த வகையிலாவது மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தலையிட்டு சட்ட ரீதியாக என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தேவையான ஆவணங்களை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. குறிப்பாக மத்திய அரசு சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் பாராளுமன்றம் நடைபெற வேண்டும். அப்படி பாராளுமன்றம் தற்போது நடைபெறாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு ஏதேனும் சாத்தியக்கூறுகள் இருந்தால் அது தொடர்பாக அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும். தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்கள், குறிப்பாக சென்னை மெரினா, அலங்காநல்லூர், தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இளைஞர்கள் நடைபெறக்கூடிய போராட்டங்கள், பல்வேறு தரப்பினரும் அதற்கு அளித்து வரக்கூடிய ஆதரவு, தமிழ்நாட்டின் இந்த விவகாரம் தீவிரமடைந்து வருவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களையும் பிரதமருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார். எனவே ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் ஏதேனும் ஒன்றை செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறது. எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தி சட்டத்தினுடைய எல்லா வழிகளையும் பயன்படுத்தி ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதுதான் சந்திப்பினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அநேகமாக இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் இந்த சந்திப்பு முடிந்துவிடும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாடு இடத்தில் செய்தியாளர்கள் சந்தித்து பிரதமர் அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். காயத்ரி, அனிகுமார், தமிழகத்துல ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில பிரதமரை சந்தித்து தமிழக முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழகத்துல நடைபெற்று வரக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்களை மத்திய அரசு எப்படி பார்க்குது? ஜல்லிக்கட்டுக்காக ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது மத்திய அரசு தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டங்களை கவனத்தில் கொண்டிருப்பதாக இப்ப மத்திய அரசு அதிகாரி வட்டத்தில் பேசிய போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட மத்திய அரசு தரப்பிலும் சரி, அமைச்சர்கள் தரப்பிலும் சொல்லப்படுவது என்னவென்றால், எங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, ஜல்லிக்கட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம், மத்திய அரசு முழுமையாக ஆதரிக்கிறது என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த வழக்கு, ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையிலிருந்து விசாரணைகள் அனைத்தும் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாகவே தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தீர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எடுக்க முடியும் என்பதுதான் மத்திய அரசு எப்போதும் சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த திஸ் மேட்டர் அண்டர் சப்ஜூடிஸ் என்கிற வார்த்தையை ஒரு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது நிச்சயமாக பாராளுமன்றமோ அரசோ அதில் தலையிட முடியாது, தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை. அப்படி செய்தால் அது நீதிமன்றத்தை அவமதித்த செயலுக்கு ஆளாகிவிடும். எனவே
உச்சநீதிமன்றம் இது என்ன மாதிரியான தீர்ப்பு தரப்போகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை உச்சநீதிமன்றமே பல்வேறு நிபந்தனைகளோடு ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதிக்கலாம். எனவே தீர்ப்பில் என்ன சொல்ல போகிறார்கள், அதற்கு அனுமதி அளிக்க போகிறார்களா, தடை சொல்ல போகிறார்களா, அல்லது வேறு ஏதேனும் நிபந்தனைகள் விதிக்க போகிறார் என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை நாம் ஆராய வேண்டும். அவற்றையெல்லாம் வந்து முடிந்த பிறகுதான் சட்ட ரீதியாக பாராளுமன்றமோ மத்திய அரசோ என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். நிச்சயமாக ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்பதுதான் மத்திய அரசு பல்வேறு தருணங்களில் சொல்லி வரக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. எனவே அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் எதிர்நோக்கி இருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தரப்பிலே சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு முடிவு செய்வோம் என்கிற ஒரு கருத்தையும் மத்திய அரசு தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். ஹனிகுமார், இந்த சந்திப்பின் போது முதலமைச்சரோடு யார் யாரெல்லாம் உடன் சென்றிருந்தார்கள் பிரதமரை சந்திப்பதற்காக? முதலமைச்சர் பிரதமரிடம் அளித்த கோரிக்கைகள்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? ஜல்லிக்கட்டை நடத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை தவிர மற்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இந்த சந்திப்பின் போது முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கான ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன், தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் துறைக்கான செயலாளர், இது மட்டுமின்றி முதல்வருக்கான 3 செயலாளர்களும் இந்த சந்திப்பின் போது உடன் சென்றிருக்கிறார்கள். எப்போதுமே பிரதமர் அவர்கள் எந்த மாநில முதல்வரை சந்தித்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் யாரும் உடன் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சந்திப்பது வழக்கமாக இருக்கிறது. எனவே அதுபோல இந்த முறையும் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு 5 அல்லது 10 நிமிடம் நேரம் செலவிட்டு பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு புதிதாக முதல்வர் பன்னீர்செல்வம் பதவியேற்றதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழகத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனு ஒன்றை அளித்தார், பல்வேறு திட்டங்கள் தொடர்பான மனு ஒன்றை அளித்தார். தற்போது இந்த சந்திப்பிற்கான முக்கியமான காரணம் ஜல்லிக்கட்டு விவகாரம் மட்டுமே. முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் போராட்டம் தமிழகத்தில் தீவிரமடைந்திருக்கிறது. இளைஞர்கள் பல்வேறு இடங்களில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு குறித்து உறுதியான தகவல் வந்தால் மட்டுமே தங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம் என்று அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். இது அரசுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த போராட்டங்கள் தொடர்பாகவும் மத்திய அரசு கண்டிப்பாக தலையிட வேண்டும், அவர்கள் அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், ஏதேனும் ஒரு உறுதிமொழியை கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான கோரிக்கைகளைத்தான் அவர் பிரதமரிடம் முதல்வர் முன்வைத்திருக்கிறார். நன்றி ஹனிகுமார். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.